தித்வா புயலினால் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு பாடசாலை உபகரணங்களை வழங்கும் நிகழ்வில் இன்றைய நாளிலே கிராண்ட் பாஸ் அல் நாசர் கல்லூரியைச் சேர்ந்த 200 மாணவ மாணவிகளுக்கான ஷூ வவுச்சர்ஸ்களை நாங்கள் வழங்கி இருக்கின்றோம். This is not just a distribution but a symbol of care, compassion and collective responsibility. We reached out to many organizations and individuals for support for the effect of Ditwa cyclone. Only few responded, and one of the most generous supporters has been Rise Up Academy. நான் சொல்ல விளைகிற ஒரே ஒரு செய்தி என்னன்னா, மாணவர்கள் படிக்கிற காலகட்டங்களிலும் படிச்சு முடிச்சதுக்கு பிறகு மாணவர்கள் மாணவிகள் அத்தனை பேரும் ஒன்றை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். நீங்க எந்த ஒரு பொசிஷனுக்குனாலும் போகலாம், ஆனால் எந்த உயரத்துக்கு போனாலும் நான் ஒரு வாலண்டியர் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நான் மக்களுக்காக களத்தில் நிற்க வேண்டிய இடத்தில் நிற்க வேண்டும். நான் இந்த இடத்துல பேர் சொல்லக்கூடாது, ஆனாலும் ஒரு செய்தியை சொல்லுகிறேன். எங்களோட இந்த எல்லா பணிகளையும் தோளுக்கு தோளாக நிற்கக்கூடியது மந்திரி அனாஸும் அவருடைய அந்த சகோதரர்களும். அது அமைச்சராக இருக்கலாம், பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. அத்தனை பேருக்குமே நாங்கள் விரும்புகிறது, இந்த பொதுமக்கள் விரும்புகிறது இப்படிப்பட்ட பொலிட்டீஷியன்ஸ் தான். மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா ரோட்ல வந்து நிக்கணும். அவர் அரிசி மூட்டையை தூக்க சொன்னா தூக்குவாரு, குப்பை அள்ள சொன்னா அள்ளுவாரு. அங்க நான் தலைவர் நான் மந்திரி இருக்க மாட்டாரு. இதே மாதிரி அத்தனை பேருமே செயல்படுகிற போது இங்கே ஏற்றத்தாழ்வுகள் எதுவுமே கிடையாது. வெள்ளம் பெட்டியில குப்பை அள்ளுகிற நேரத்தில் ஒரு ஹாஜியார், ஒரு பெரிய கோடீஸ்வரர், அவரை நாங்க சந்திக்கிறோம். ஆச்சரியமாக போனது. என்ன காரணம்னா, நான் அவரை பேரை சொல்ல விரும்பல, பல கோடிகளுக்கு, பல நூறு கோடிகளுக்கு சொந்தக்காரர். வீட்டுல தும்புத்தடி என்ன கலர்னு கூட அவருக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனா வெள்ளம் பெட்டியில குப்பை அள்ளி கொண்டிருக்கிறார். என்ன காரணம்? நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் இதற்கான நன்மை எனக்கு கிடைக்கும் என்கிற ஒரே காரணத்திற்காக செய்தார். எனவே இந்த மாதிரி பணிகளுக்கு நாம் அத்தனை பேரும் பயிற்றுவிக்கப்பட வேண்டும். எங்களோட இந்த சுரேன் இருக்கிறார், அவரு இந்து சகோதரர். வெள்ளம் பெட்டியில் இந்த வெள்ளம் ஏற்பட்ட நேரத்தில் முழுமையாக நம்மோடு களத்தில் நின்றிருக்கிறார். இன்னும் சொல்ல போனா இந்த நேரத்தில் நாங்க ஐடிஎம் கேம்பஸினுடைய நிறுவனர் கலாநிதி ஜனகனுக்கும் நாங்க நன்றி சொல்லணும். என்னன்னா, நாங்க எந்த நேரத்தில் அவர் அங்கதான் ஒர்க் பண்றாரு கேம்பஸ்ல, நாங்க என்ன வேலை செய்யறோம் சுரேனுக்கு அந்த ஃப்ரீடத்தை கொடுத்து போய் மக்களுக்கு ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுப்பாரு. அது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக அவரும் எங்களோடு இணைந்து, நாங்க மாத்திரமல்ல, இந்த வெள்ள பணியில நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நூற்றுக்கணக்கான சகோதரர்கள் உயிரை பணயம் வைத்து அந்த மக்களை காப்பாற்றி இருக்கிறார்கள். இதே மாதிரி தான் கம்பளையில, கெலியோயில, தும்மோதரையில, மற்ற இடங்கள், எல்லா இடங்களிலும் அத்தனை பேரையும் காப்பாற்றிய காட்சிகளை நம்ம பார்த்தோம். இந்த மாதிரியான தியாகங்கள் செய்துதான் இன்றைக்கு நாம் இந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை புரிய வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரைஸ் அப் அகாடமியால் வெள்ள நிவாரண பணிகளை செஞ்சு கொண்டு வரோம். இன்றைய நாள் கொழும்பு அல் நாசர் கல்லூரியில் கிட்டத்தட்ட வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட 200 மாணவர்களுக்கு 6 லட்சம் பெறுமதியான ஷூ வவுச்சர்களை கொடுத்திருக்கிறோம். மகத்தான பணிக்கு பாரிய உதவியை கொடுத்தவங்க யாருன்னு சொன்னால் தமிழகத்தை சேர்ந்த ஏகத்துவ முஸ்லிம் ஜமாத். அவங்களுக்கு இந்த இடத்துல நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அல்லாஹ் அவங்களுக்கு பரக்கத் செய்யணும், அதே போல அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரியணும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். ஜஸாக்கல்லாஹு ஹைரா. இதுவரைக்கும் 5000க்கு மேற்பட்ட மாணவர்களுக்கு அவர்களுடைய பாடசாலைகளுக்கே தேடி சென்று நாம் நம்மால் முடிந்த உதவிகளை, ஒத்தாசைகளை செய்திருக்கிறோம். இந்த திட்டத்தில் இணைய விரும்புகிற சகோதரர்கள், பாடசாலை மாணவர்களுக்கான உபகரணங்களுக்கு அன்பளிப்பு செய்ய விரும்புகிற நண்பர்கள், அன்பர்கள், தாய்மார்கள் அத்தனை பேரும் முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கு இலக்கத்திற்கு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்க முடியும். உங்களால் 200 ரூபா தான் முடியுமா, 500 ரூபா தான் முடியுமா, 1000 ரூபா முடியுமா, 10,000 ரூபா முடியுமா, லட்சங்களில் முடியுமா, எது முடியுமோ அதனை அந்த மாணவர்களுக்காக உதவுவதினூடாக நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் விமோசனத்தையும் பெற்று நரகத்திலிருந்து விடுதலையும் பெறக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும். இணையுங்கள், உதவுங்கள். நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் நிறைய விமோசனங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிற அழைப்பை கூறிக்கொள்கிறோம்.